ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கலாங்க. ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. புத்த சமய மாநாட்டை பற்றி கேட்குறாங்க கொஸ்டின். ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து குரூப் ஃபோனில் கேட்டிருந்தாங்க. 4 சமயம் புத்த சமய மாநாடு கொடுத்து எதுலாம் சரி, இந்த பின்வரும் இணைகள் எது சரியான தவறானு கேட்டிருந்தாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மாநாடு 4 கொடுப்பாங்க. அதுக்கு யார் வந்து தலைமை தாங்கினாங்க, யார் காலத்தில் நடந்துச்சு, அப்புறம் வந்து யார் தலைமை தாங்கினாங்கலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கேன். நம்ம இடத்துல வந்து நிறைய குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியும். அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சலான்னு பாருங்க. இது மாநாடு எந்த மாநாடு யார் காலத்துல நடந்துச்சு, அது வந்து யார் தலைமை தாங்கினான்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஆக்சுவலா 2 வந்து 2 in 1 மாதிரி. இந்த பார்ட் 1 கேட்பாங்க, இல்ல இந்த மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினாங்க, மாநாடு யார் காலம், இல்ல மாநாடு யார் தலைமை. பட் அது ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சலாம்னு வச்சு பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் 1 2 3 4 நமக்கு தெரியாதுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாநாடு எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலான்னு கேட்டா, சாதாரணமா வந்து மன்னர் காலத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சரியா செயல்பட முடியல, அவங்கள வந்து மாத்திடுவாங்க பாருங்க. இல்ல சரியா செயல்படலாம், அவங்க வந்து ஆக்டிவா இல்லாம வந்து வேற ஒருத்தர வந்து சதி செஞ்சு அவங்கள மாத்துற மாதிரி ஒரு சின்ன ஒரு கதை தாங்க இது. இங்க பாருங்க, மன்னர் காலத்துல ராஜா இருப்பாங்க. ராஜாவை பார் குருடு. ஆக்சுவலா ராஜா வந்து ஒரு இளவரசராக இருக்கலாம். அந்த ராஜா எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் குருடா இருந்தாங்கனாக்கா எப்படி இருக்கான்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ராஜாவை பார் குருடு. முதல்ல மாநாடு ஞாபகம் வச்சுங்க. 1 2 3 4. ராஜாவை பண்ண ராஜகிருகம், வைசாலி, பாடலிபுத்திரம், குண்டலவனம். இது ஃபர்ஸ்ட் 4 மாநாட்டை ஞாபகம் வச்சுங்க. ராஜாவை பார் குருடு, ராஜகிருகம், வைசாலி, பாடலிபுத்திரம், குண்டலவனம். அடுத்தது பாருங்க, ராஜாவை பார் குருடுனா அந்த அரசர் அந்த அவை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி சலசலப்பா இருக்கும், சரியா செயல்பட மாட்டாங்க. பாருங்க அந்த அரசர் பாருங்க. 2வது பாருங்கனாக்கா அந்த மாநாட்டுக்கு காலம் வந்து இவங்க காலத்துல நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அஜாதசத்ரு, காலசோகா, அசோகர், கனிஷ்கர்னு கொடுப்பாங்க. பட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பாருங்க ஈஸியா. அந்த அரசர் கால அவை வந்து ரொம்ப கடுப்பா இருக்கும். ரொம்ப கடுப்பானா ரொம்ப சலசலப்பா இருப்பாங்க, கூடா இருக்கிறதுனால. அரசர் கால அவை கடுப்பு. ஓகே, இது யார் காலத்துல நடந்துச்சுன்னு கேட்பாங்க. இது அரசர் கால அவை கடுப்பாரு. நெக்ஸ்ட் பாருங்க, யார் தலைமையில் நடந்துச்சுன்னு கேட்பாங்க. முதல் புத்த சமய மாநாடு யார் தலைமை நடந்துச்சு, 2வது 3வது யாருன்னு கேட்பாங்க. பாருங்க, அந்த அரசர் கால அவை கடுப்பா இருந்துச்சுன்னா அந்த சபையை எப்படி இருக்குன்னு தெரியுமா, அவங்கள மாத்திட்டு வேற ஒருத்தர்கள் கொடுத்துடலாம், அந்த சபையை வேற ஒருத்தர்கள் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுவாங்க. பாருங்க, அந்த மகா சபைய வேற ஒருத்தர்களை உபவசம், மகா சபை உபவசம் வேற ஒருத்தர்கள் கொடுத்துட்றாங்க. இதான் ஒரு சின்ன கதைங்க இது. பாருங்க, மாநாடு 4 ஞாபகம் வச்சுட்டு முதல்ல ராஜா பேர் குருடு 4 மாநாடு. ராஜா பேர் குருடுனா ராஜகிருகம், வைசாலி, பாடலிபுத்திரம், குண்டலவனம். நெக்ஸ்ட் அது யார் காலம் நடந்துச்சுன்னா அந்த ராஜா கூட இருந்தாங்கன்னா அந்த அரசர் காலம் எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த அவை எப்படி ரொம்ப கடுப்பா இருக்கும். அரசர் கால அவை கடுப்பு. தட் மீன்ஸ் அஜாதசத்ரு, காலசோகா, அசோகா, அப்புறம் கனிஷ்கா. நெக்ஸ்ட் யார் தலைமையில, அப்புறம் பாத்தீங்கன்னா தலைமைன்னு சொன்னவே யாரு கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். அந்த சபையை வேற ஒருத்தர்கள் கொடுக்குறாங்க. மகா சபை உப வசம். அதுதாங்க இப்போ மாநாடு காலம் தலைமைன்னு சொன்னாவே நமக்கு இந்த மாதிரி கான்செப்ட் ஞாபகம் வச்சு அந்த கடைசி வேர்ட் மட்டும் பாருங்க. இதை வச்சு நம்ம ஈஸியா மொத்தத்தையும் படிக்கலாம். 2 கொஸ்டின் வந்து நம்ம மேட்ச் பாலையும் கொஸ்டினோ இல்ல மிஸ் மேட்ச் கொஸ்டினோ கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? திரும்ப ரொம்ப சொல்றேன் பாருங்க. ராஜாவை பார் குருடு. ராஜா வந்து குருடா இருக்காருன்னா ஒருத்தர் அவங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. எப்படி உடனே ரிமூவ் பண்ண மாட்டாங்க, அது சும்மா சலசலப்பு இருக்கு பாருங்க. ராஜாவை குருடா இருந்தோடனே அரசர் கால அவை வந்து ரொம்ப கடுப்பா இருக்கும். அந்த கடுப்பா இருந்த உடனே ஆச்சுனாக்கா அந்த சபையை, அந்த பெரிய சபையை வேற ஒருத்தர்கள் கொடுத்துட்றாங்க. ஓகே, தேங்க்யூ.